ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பவானி பக்கத்தில் இருக்கிற குமாரபாளையம்ன்ற ஏரியாவில் வட்டமலை முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலில் மூலவர் முருகர் வேலாயுத சுவாமின்ற பேரில் கையில் வேலேந்தி காட்சியளிக்கிறாரு. இந்த கோயிலோட தலைவரலாறு பார்த்துருவோமா? பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னே ஒரு சித்தர் இந்த வழியாக போயிட்டுருக்கிறப்ப ஒரு இடத்துல அமர்ந்து தியானம் பண்ணுறாரு. அவர் தவத்தில் இருக்கிறப்போ ஒரு அசரீர குரல் கேட்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மலைக்கு மேலே மேற்கு புறத்தில் நான் குடியிருக்கிறேன், உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன், நீ என்னை வந்து பாரு அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. உடனே அந்த சித்தர் குடுகுடுன்னு மலைக்கு மேலே அவர் சொன்ன அதே மேற்கு திசையில் போய் பார்க்குறாரு. முருகர் மயில் மேலே உட்காந்து கையில் வேலேந்திட்டு காட்சி அளிச்சுட்டு மறைஞ்சு போயிடுறாரு. சந்தோஷம் தாங்க முடியாத அந்த சித்தர் அங்கேயே ஒரு குடிசை போட்டு தான் பார்த்த அந்த வேலாயுத சுவாமியை சிலையாக வடிவமைச்சு அங்கேயே பிரதிஷ்டை பண்ணுறாரு. அதற்கு பின்னால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலில் கன்னிமூல கணபதி இருக்கார், காசி விஷாலாட்சி அம்பாள் இருக்காங்க, காசி விஸ்வநாதர் இருக்கார். கோயில் மூலவர் வேலாயுத சுவாமி தனியாக இருக்கிறதுனால முருகர் வள்ளி தேவானையோட தனி சன்னதியில் காட்சியளிக்கிறாரு. அப்புறம் நவகிரக சன்னதி இருக்குது, நாகதேவதைகள் இருக்காங்க, வனதுர்கை அம்மன் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், போகலைன்னா போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.